விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம்ல எதிர்கட்சிகள் மீது. இப்போது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவுக்கு மேலே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம்ல. முக்கியமான தலைவர் திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டின்னு சொன்னதன் மூலமாக அவர் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்றது அல்லது என்டிஏக்கும் திமுகவுக்கும் போட்டின்றதை வந்து அவர் வந்து இல்லைன்னு வந்து சொல்கிறார். இது வந்து அதிமுகவினுடைய நிலையை வந்து பாதிக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து பங்கிட்டு கொள்வது அதில் வந்து போட்டி வந்துடும். யாருக்கு போட்டி வரும்? சீமானுக்கு, விஜய்க்கு, அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு. ஏடிஎம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து பிளந்து விட்டால் அதுக்கு ஆதாயம் வந்து யார்? அது வந்து திமுக கூட்டணிக்கு தான் வந்து ஆதாயம். அதனால் அப்படி பார்த்தா திமுகவுக்கு தான் ஆதாயம். ஆரம்பத்தில் வந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு பேசுனது உண்மை. பாதி சீட்டுகள், துணை முதலமைச்சர் இதெல்லாம் பேசுனது வந்து உண்மை. ஆனால் அதன் பிறகு அவர் வந்து அவருடைய இந்த குறுகிய நேர அரசியல் வந்து பேசிட்டு போகிறார் இல்லையா, அப்பப்போ அரை மணி நேரம் 10 நிமிஷம் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு. ஆமாம், கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போகிறார் இல்லையா. அதில் அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தா அவர் வந்து நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கவே மாட்டோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி குழைந்து வளைந்து போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து அதிமுகவோ திமுகவோ அல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டார்.